வணக்கம். அன்பார்ந்த அனுக்கிரகம் தமிழ் சேனல் நேயர்களுக்கு உங்கள் ஜோதிடர் ஜே.எம்.எஸ். சந்திரமௌலியின் பதிவு. இந்த பதிவு ஏப்ரல் 12ஆம் தேதி வரை குருவினுடைய நட்சத்திரத்தில் 3 கிரகம் இருக்கு. கும்பராசியில் சனி, மீன ராசியில் ராகு, மிதுன ராசியில் செவ்வாய். இந்த 3 கிரகங்களும் ஒவ்வொருத்தருடைய லக்னத்திற்கும் என்ன மாதிரியான பலன் தருதுங்கிறத பார்க்க இருக்கும். இந்த பதிவில் ரிஷப லக்னத்திற்கு இந்த 3 கிரகங்கள் என்ன செய்யுதுன்னு பார்ப்போம். லாபஸ்தானத்துல ராகு இருக்காரு, 10ஆம் இடமான தொழில் ஸ்தானத்துல கர்மஸ்தானத்துல சனி இருக்காரு, 2ஆம் இடமான தனஸ்தானத்துல செவ்வாய் இருக்காரு. இந்த 3 பேருமே பொருளாதார ரீதியாக நல்ல ஸ்தானத்துல இருக்கிறாங்க. அப்ப குருவை போல செயல்படுகிறாங்க. குரு நமக்கு லக்னத்திலேயே இருக்காரு அப்படின்னா என்ன அர்த்தம்னா, இந்த விதத்தில எல்லாம் நமக்கு நிகழ்வுகள் நடக்க போகுது. செவ்வாய் என்பது பூமிகாரகன். ரியல் எஸ்டேட்டு, கன்ஸ்ட்ரக்ஷன் தொழில் மற்றும் உங்களுக்கு கெமிக்கல் இண்டஸ்ட்ரீஸு, ஸ்பேர் பார்ட்ஸ் இண்டஸ்ட்ரீஸு, ஹார்ட்வேர்ஸு, பெயிண்டிங் இது மாதிரியான ஹார்ட்வேர்ஸ் இது பண்ணுறது, ஸோ எலக்ட்ரானிக்ஸ் சம்மந்தப்பட்டது, இதில் எல்லாம் விவசாயம் கூட செவ்வாய்க்கு உண்டானது. அப்படிப்பட்ட வகையில் அவர் உங்களுக்கு செவ்வாய் கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும் பொழுது இந்த பெனிஃபிட்டா ஒரு தொழிலை பலப்படுத்துகிற முறையில் இந்த செவ்வாய் நம்மளுக்கு நன்மை புரிகிறாரு. 10ஆம் இடத்துல இருக்கிற சனியும் 2ஆம் இடத்துல இருக்கிற செவ்வாயும் ஒரு தொடர்பை ஏற்படுத்திக்கிறாங்க குரு மூலமாக. ஏன்னா குரு நட்சத்திரத்துல தான் 2 பேர் இருக்காங்க. அப்ப 10ஆம் இடம் என்பது நம்ம செய்யக்கூடிய கர்மா. அது விவசாயமாகட்டும், கால்நடை வளர்ப்பாகட்டும், பெரிய பெரிய கனரக வாகனங்கள் அல்லது பெரிய பெரிய இண்டஸ்ட்ரீஸ் நடத்துறது, ஒர்க் ஷாப் நடத்துறது, நீங்க அனைத்து விதமான தொழில்கள் அப்படின்னு எடுத்துக்கலாம். 10ஆம் இடத்துல சனி வீட்டிலேயே இருக்காரு. அப்ப அனைத்து விதமான தொழில்களையும் செய்யும் பொழுது இந்த செவ்வாய் சனி குருவின் மூலமாக ஏப்ரல் மாதம் 12ஆம் தேதி வரைக்கும் நமக்கு மிகப்பெரிய அனுகூலத்தை கொடுக்குறாங்க, பெனிஃபிட்ஸை கொடுக்குறாங்க. தொழில் நல்லா நடக்கும், சேமிப்பு நல்லா இருக்கும், பேச்சுவார்த்தைகள்னால நமக்கு ஆதாயம் கிடைக்கும். சில பேர் பேசக்கூடிய தொழிலில் இருப்பாங்க, லாயர்ஸ் மாதிரி, கமிஷன் ஏஜென்ட் மாதிரி, மார்க்கெட்டிங் ஏஜென்ட் மாதிரி, அவங்களுக்கெல்லாம் வளர்ச்சிகளை கொடுக்கும். அதே மாதிரி தான் லாபஸ்தானத்தில் இருக்கிற ராகு 11ஆம் இடம் அப்படின்னா என்னன்னா, நம்ம என்னெல்லாம் எதிர்பார்க்குறோம், என்னெல்லாம் நம்ம ஆசைப்படுறோம், அந்த ஆசையெல்லாம் எப்போ நிறைவேறும் அப்படிங்கிறது தான் அந்த 11ஆம். அப்படிப்பட்ட இடத்துல பிரம்மாண்டமா நம்ம கனவுகளை வளர்க்கக்கூடிய ராகு இருக்கார். அப்ப அந்த ராகு லாப ராகுவாக இருக்கிற அதே நேரத்துல குரு மாதிரி கனெக்ட் ஆகும் பொழுது நமக்கு ஜனன ஜாதகத்தின்படி ராகுனுடைய திசா புத்தி அந்தர சூட்சம் நடக்கும்போது இந்த கோச்சாரமானது நமக்கு எதிர்பார்த்த தகவல்கள் சேர்றது, எதிர்பார்த்த நிகழ்வுகள் சந்தோஷமா அமைஞ்சுக்கிறது, உறவுகள்ல ஒரு பெரிய பிடிப்பு ஏற்படுறது, நண்பர்கள் வழியும் மூத்த சகோதர வழியும் ஒரு ஆனந்தத்தை அடையிறது, கணவன் மனைவி உறவு அல்லது பெண் பார்க்கிற படலத்திலேயோ அல்லது வரன் பார்க்கிற படலத்திலேயோ நல்ல நிகழ்வுகளை ஏற்படுத்திக்கிறது. இத்தனையும் ராகு செய்கிறாருங்க. அப்ப உங்களுக்கு ஏப்ரல் 12 வரைக்குமே இந்த 3 கிரகத்தினுடைய கனெக்டிவிட்டி உறவுக்கும் நல்லா இருக்கு, பொருளாதாரத்துக்கும் நல்லா இருக்கு, பணம் சேமிப்புக்கும் நல்லா இருக்கு. சரி, எந்த விதத்துல நம்ம எச்சரிக்கையா இருக்கணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ உங்களுக்கு 2ஆம் இடம் அப்படிங்கிறது 7ஆம் இடத்துக்கு 8ஆம் இடமா வேலை செய்யும். அப்ப என்னன்னா, நீங்க யதார்த்தமா தான் பேசுவீங்க, ஆனா அந்த பேச்சுல ஒரு கமாண்டிங் பவர் இருக்கும். ஏன்னா செவ்வாய் வந்துட்டாலே நம்மளை ஒரு கட்டளை இடக்கூடிய நிலைமைக்கு தள்ளிடுவார். ஏன்னா நமக்கு அந்த காரியத்துல உண்டான பற்றுதல், அந்த காரியத்துல ஏற்படக்கூடிய எமோஷனலி அட்டாச்மெண்ட்டு, அதனால என்ன சொல்லும், கமாண்டிங்கா பேச சொல்லும், அதிகாரமா பேச சொல்லும், அதிகாரமா பழக சொல்லும். அது எதிர்ப்பாளருக்கு பிடிக்காது. இப்போ உங்களுக்கு பார்ட்னரா இருந்தா அவங்க டிஸ்டர்பா எடுத்துக்குவாங்க, மனைவியோ அல்லது கணவனா இருந்தா அவங்க காயப்பட்டுக்குவாங்க. உங்க பேச்சு சண்டைக்கு இழுக்கிற மாதிரி இருக்கு அப்படின்ற புகாரை கொடுத்துருவாங்க.
அதனால அவங்க வருத்தப்படுவாங்க. இங்க 2ல இருக்கிற செவ்வாய் நமக்கு பணத்தை தரக்கூடியதாக இருந்தாலும் கூட நம்ம எதிர்பாலரான லைஃப் பார்ட்னரான கணவனுக்கோ மனைவிக்கோ டென்ஷனை கொடுக்குங்கிறத புரிஞ்சுக்கணும். அதே நேரத்தில் கர்ம சனி 10ஆம் வீட்டில் சனி இருக்கு அப்படின்னா அது 3ஆம் இடத்துக்கு அது எதிர்ப்பா வேலை செய்யும். இப்ப நம்ம ரிஷப லக்னத்துக்கு 3ஆம் இடம் தான் கடகம். இந்த 3ஆம் இடம்ங்கிறது என்ன? நம்ம கூட பிறந்தவங்க, பின்னால பிறந்தவங்க, பின் சகோதர வர்க்கம். அதுபோக நம்ம உபயோகிக்கிற கருவிகள், கம்யூனிகேஷனுக்கு லேப்டாப்பு, செல்போனு, நமக்கு எதை வேணா உபயோகிக்கலாம். அப்ப ஒரு இடமாற்றத்துக்கு நான் முயற்சி பண்றேன், அல்லது ஒரு இடம் விற்கிறதுக்கு முயற்சி பண்றேன், அல்லது என்னுடைய கலை திறமைய நான் ஒரு கம்யூனிகேஷன் மூலம் நான் வெளிப்படுத்துறேன், என்னுடைய அறிவை கொண்டு நான் இந்த வேலையை செய்யலான் இருக்கேன். இந்த மாதிரி திட்டங்களுக்கெல்லாம் இந்த காலகட்டத்துல பகையா இருக்கு. யாருக்கு? சனியினுடைய திசாபுத்தி அந்தரம் நடக்கிறவங்களுக்கு இது சரியில்லை. காரணம், அந்த சனி நம்ம 3ஆம் இடத்துக்கு 8ஆம் இடத்துல இருக்கிறதுனால அது நெகட்டிவா வேலை செய்வாங்க. அப்ப அந்த விஷயத்த அவாய்ட் பண்ணிக்கோங்க. இப்ப ராகுவை பொறுத்த வரைக்கும் மூலதனம் பண்ண விட மாட்டார், உறவுகளுக்கு நன்மை கொடுப்பாரு. வெளிநாட்டு வேலைக்கு போறான், வெளிநாட்டுல நான் பிஆர் வாங்கணும், அல்லது அங்கேயே நான் லாங் டேர்ம்ல இருக்கணும், அதுக்கான முயற்சிகள் எடுக்கணும், வெளிநாட்டு வேலைக்கு முயற்சி எடுக்கணுங்கிறதுக்கெல்லாம் கொஞ்சம் இந்த ராகு தடையா இருக்கு, மூலதனம் பண்றதுக்கு தடையா இருக்கு. இந்த நேரத்துல இன்வெஸ்ட்மெண்ட் ப்ராசஸை விட்டுருங்க. உறவுகள் சார்ந்த எதிர்பார்ப்புகள் நமக்கு இனிமையாக இருக்குங்கிறத புரிஞ்சுக்கோங்க. அதே நேரத்துல இப்ப குரு நமக்கு யாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவரும் பணம் தர்றவர் தான், வேலை தர்றவர் தான், சொந்த தொழிலை டெவலப் பண்றவர் தான். அப்பேற்பட்டவருடைய நட்சத்திரத்துல தான் இந்த 3 கிரகங்களும் இந்த ஏப்ரல் 12ஆம் தேதி வரைக்குமே இருக்க போகுது. அப்ப இது ஒரு மிகப்பெரிய வரப்பிரசாதமா நீங்க எடுத்துக்கலாம். இப்ப மற்ற கிரகங்கள் எல்லாம் நமக்கு வந்துகிட்டு இருந்தாலும் உங்களுக்கு இந்த திசா புத்திகள் எப்படி பார்த்தாலும் யாருக்காவது ஒருத்தருக்கு ஒரு புத்தியோ அந்தரமோ சூட்சமோ கிளிக் ஆகும். அந்த டைமை நீங்க பார்த்துக்கணும். எப்பவுமே நம்மளுடைய நட்சத்திர சூத்திர சிஸ்டத்துல பாஸ்கர அஸ்ட்ராலஜி படி உங்களுடைய ஜனன ஜாதகத்தை 12 பாவ அதிகாரிகள், 12 பாவ உபநட்சத்திரங்கள் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். அது தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா 8ஆம் இடம் 12ஆம் இடம் எந்த கிரகம் வந்தாலும் அது நம்மளுக்கு தீமை செய்யும். அப்ப அந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கும்போது நாம இப்ப பலன்கள் இப்படியெல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் இல்லையா, அது உங்களுக்கு அகெயின்ஸ்டா தெரியும், நெகட்டிவா வேலை செய்யும். அதனாலதான் தனி மனித ஜாதகத்தை நாம நம்மளுடைய ஜாதகத்தை கரெக்டா கணிச்சு வச்சுக்கிட்டு எந்த கிரகம் நமக்கு நல்லது எந்த கிரகம் கெட்டதுன்னு தெரிஞ்சு வச்சுக்கிட்டு இது மாதிரியான கோச்சார பலன்களை பார்க்கும்போது எந்த பாவத்தின் வழியாக அந்த கஷ்ட நஷ்டங்களை தருங்கிறத நம்ம ஈஸியா புரிஞ்சுக்கலாம். அது மாதிரி இப்ப உங்களுக்கு 8ஆம் இடம் 12ஆம் இடம் இந்த 3 கிரகமுமே சம்பந்தப்படலை அப்படின்னா இப்ப நம்ம சொன்ன மாதிரி பலன்கள் நடக்கும். யாருக்கெல்லாம் நடக்கும்னா அந்தந்த கிரகத்தினுடைய திசையோ புத்தியோ அந்தரமோ சூட்சமோ நடக்கணும். அதனால கண்டிப்பா உங்களுக்கு எப்படி பார்த்தாலும் ஒருத்தருக்கு திசையில வரும், ஒருத்தருக்கு புத்தியில வரும், ஒருத்தருக்கு அந்தரத்துல வரும். சூட்சமம்னு சொல்றது ஒரு 10 நாள் 15 நாள் வந்தா கூட அதுல கூட இந்த முன்னேற்றம் நடக்கும்னு சொல்லி நிறைவு செய்கிறேன். இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி ஷேர் பண்ணுங்க. உங்க தனிப்பட்ட ஜாதக பலாபலன்களை என்னுடைய வாட்ஸ்அப் நம்பர்ல தொடர்பு கொண்டு பலன் பெறுங்கள். உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் ஜெயம்எஸ். நன்றி, வணக்கம்.